குரூப் ஃபார் நியூ சிலபஸுக்காக இன்றைக்கி நம்ம 8th ஸ்டாண்டர்டில் இருக்க சொல்லும் பொருளும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நிரந்தரம், காலம் முழுமையும், வைப்பு, நிலப்பகுதி, சூழ்களி, சூழ்ந்துள்ள அறியாமை இருள், வன்மொழி, வளமிக்க மொழி, இசை, புகழ், தொல்லை, பழமை அல்லது துன்பம். நிரந்தரமாக இருக்கிறதுனா காலம் ஃபுல்லாக இருக்கிறதுக்கு பேர் தான் நிரந்தரம். வைப்புன்னா தெரியும் உங்களுக்கு, நிலப்பகுதியை தான் வைப்புன்னு சொல்லுவாங்க. சூழ்களின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள், நம்மை சூழ்ந்துள்ள அறியாமைன்ற இருள். வன்மொழி அப்படின்றது வளமிக்க மொழி. ஓகேவா? இசைனா புகழ், இசைனாவே புகழ் தான். தொல்லைனா பழமை, துன்பம். விசும்பு, விசும்புன்றது வானம். மயக்கம்னா கலவை. இரு திணை, உயர்திணை, அக்ரிணை. 2 திணைகள்னா உயர்திணை ஒன்று, அக்ரிணை ஒன்று. வழாமை, தவறாமை. வழாமைனா தவறாமை. ஐம்பால்ன்றது தெரியும் உங்களுக்கு, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பழவின்பால். மரபு அப்படின்றது வழக்கம். மரபு தொடர் அப்படின்னு படிப்போம் இல்லையா, அது வழக்கமான தொடர்னு அர்த்தம். மரபுனா வழக்கம். திரிதல், மாறுபடுதல். பால் திரிஞ்சு போச்சுன்னா பாலோட தன்மையிலிருந்து மாறுறது தானே நம்ம திரிதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா திரிதல்னா மாறுபடுதல். செய்யுள், பாட்டு. தலால், தழுவுதல். தலால்னா தழுவுதல் அப்படின்றது பயன்படுத்துதல். ஓகேவா? தூண்டுதல், ஆர்வம் கொள்ளுதல். ஒரு விஷயத்து மேலே தூண்டுதல் நமக்கு இருக்குன்னா அந்த விஷயத்து மேலே அதிகமாக ஆர்வம் கொள்ளுவோம் இல்லையா? இப்போ ஃபோன் பார்க்குறதுக்கு தான் குழந்தைங்க அதிகமாக தூண்டப்படுறாங்க இல்லையா? அப்படின்னா அதில் ஆர்வமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஈரம் அப்படின்றது இரக்கம். ஈரம்னா என்ன? இரக்கம். உன் மனசில் ஈரமே இல்லையா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஈரம்னா இரக்கம். முழவு அப்படின்றது அது ஒரு இசைக்கருவி. நன்சை, நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம். தஞ்சாவூர் பகுதியெல்லாம் நன்சை நிலங்கள் தானே. புன்சை அப்படின்றது குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். ராமநாதபுரம்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே தண்ணியே கிடைக்கிறது இல்லையா, அதான் புன்சை நிலங்கள். வள்ளைப்பாட்டு அப்படின்றது நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல். முன்னாடியெல்லாம் நெல்லை குத்தி தானே சமைப்பாங்க, அப்போ பாடுற பாட்டு. பயிலுதல் அப்படின்னா படித்தல். கல்வி பயிலுதல் அப்படின்னு தானே சொல்லுவோம், படித்தல். நாணம் அப்படின்னா வெட்கம். செஞ்சொல், திருந்திய சொல், செம்மையான சொல் அப்படின்னு அர்த்தம். செஞ்சொல்ன்றது என்ன? செம்மையான சொல். முகில் அப்படின்னா மேகம். முகில் கூட்டங்கள்னா மேகக்கூட்டங்கள் அப்படின்னு அர்த்தம். கெடிக்கலங்கி, மிக வருந்தி. கெடிக்கலங்கினா என்ன? மிகவும் வருந்தி. சம்பிரமுடன், முறையாக. சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் சம்பிரமுடன் அப்படின்னா முறையாக செய்யறதுக்கு பேர் தான் சம்பிரமுடன். சேகரம் அப்படின்னா கூட்டம். காங்கேயம் நாடு, கொங்கு மண்டலத்தில் 24 நாடுகளுள் ஒன்று இந்த காங்கேயம் நாடு. கோயம்புத்தூருக்குள்ளே அங்கே தானே இந்த காங்கேயம் காலை இருக்கும். அந்த சைடில் இருக்க இந்த 24 நாடுகளில் ஒன்று தான் இந்த காங்கேயம் நாடு அப்படின்றது. விண்ணம் அப்படின்னா சேதம் அடைதல். சேதம். விண்ணம்னா சேதம். வாகு அப்படின்றது சரியாக. எனக்கு இது வாகாவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல ஒரு பொருளை எடுக்க, அப்படின்னா அது சரியா இல்லை அப்படின்னு அர்த்தம். காலன்னா யமன். மெத்தன்னா மிகவும். மெத்தவணிகலன் அப்படின்னு படிப்போம் இல்லையா, மெத்தன்னா மிகவும். தீர்வன அப்படின்னா நீங்குபவை. ஒரு பொருள் தீர்ந்து போச்சுன்னா அது அந்த இடத்த விட்டு நீங்கி போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? உபசமயம், அடங்கி இருத்தல். உபவாசம் இருக்கிறதுனா சாப்பிடாம உண்ணாவிரதம் இருப்பில்லை, அதான் அடங்கி இருத்தல். ஓகேவா? நிழல் இகழும், ஒளி பொருந்திய. நிழலில் இகழும் அப்படின்னா கொடுக்கும்னு தானே அர்த்தம். அப்படின்னா நிழலை கொடுக்கும்னா ஒளி பொருந்தி இருக்கும்னு அர்த்தம். பேர்தற்கு, அகற்றுவதற்கு. ஒரு விஷயத்தை பேர்த்தெடு அப்படின்னா அந்த இடத்துலேருந்து அகற்றிடு அப்படின்னு அர்த்தம். எடுத்துரு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா பேர்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு. திரியோக மருந்து. 3 யோக மருந்து. திரினா 3ன்னு தெரியும் இல்லையா? 3 வேளையும் சாப்பிட்ற மருந்து தான் திரியோக மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. 3 யோக மருந்து. தெளிவு, நற்காட்சி. தெளிவாக தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? நல்லா தெரியுதுன்னு அர்த்தம். தெளிவுனா நற்காட்சி. திறந்தன, தன்மை உடையன. கூற்றவா, பிரிவுகளாக. ஒரு கூற்று 2 கூற்றுலாம் படிப்போம் இல்லையா? கூற்றுனா பிரிவுகளாக. முதல் கூற்று, 2ஆம் கூற்றுனா ஒரு பிரிவு, இன்னொரு பிரிவு அப்படின்னு அர்த்தம். கூற்றவானா பிரிவுகளாக. பூனாய், அணிகலன்களை அணிந்தவள். பூனாய்னா போட்டுக்கொண்டவள்னு அர்த்தம். அணிகலன்களை அணிந்தவள். ஓகேவா? பிணி அப்படின்னா தெரியும் உங்களுக்கே, துன்பம். ஒரு டிசீஸ் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? துன்பப்படுவோம். அப்படின்னா பிணினா என்ன? துன்பம். ஓர்தல், நல்லறிவு. ஓர்தல்னா என்ன? நல்லறிவு. பிறவார், பிறக்க மாட்டார். பிறவார் அப்படின்னா பிறக்கவே மாட்டார் அப்படின்னு அர்த்தம். நித்தம், நித்தம். இது உங்களுக்கு எப்போவுமே தெரியும். டெய்லி, நாள்தோறும்.
மட்டு அப்படின்றது அளவு. சுண்டன்னா நன்கு. சுண்ட காய்ச்சின்னா என்ன அர்த்தம்? நன்கு காய்ச்சி அப்படின்னு அர்த்தம் தானே. அப்படின்னா சுண்டன்னா நன்கு. வையம்னா உலகம். பேணுவையேல் பாதுகாத்தல். பேன்றதுனா ஒரு பொருளை வந்து நம்ம குழந்தைங்கள்லாம் பெற்று பாதுகாக்கிறோம் இல்லையா, அது பேர் தான் பேணுவையேல். பேணுவையல்னா பாதுகாத்தல். திட்டுமுட்டு அப்படின்றது தடுமாற்றம். திட்டுமுட்டுன்னா என்னது? தடுமாற்றம். கலன் அப்படின்னா அணிகலன். முற்ற அப்படின்னா ஒளிர அப்படின்னு அர்த்தம். கலன்னா தெரியும் உங்களுக்கே, அணிகலன். முற்றுன்னா ஒளிர. தடம் அப்படின்றது அடையாளம். தடயவியலாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து அடையாளம் கண்டுறவங்க தானே. எங்கேயாவது வந்து ஏதாவது திருட்டு போயிருந்தாலோ இந்த தடயம் அப்படின்னா அடையாளம்னு அர்த்தம். அங்கே விட்டு போயிருக்க தடயங்களை வந்து என்னென்ன விட்டு போயிருக்காங்கன்றத ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வரவங்க தான் வந்து அந்த தடயவியலாளர்கள். ஓகேவா? தடயம்னா அடையாளம். அகம்பாவம் அப்படின்னா செருக்கு. ரொம்ப திமிரா அகம்பாவமாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னு என்ன அர்த்தம்னா செருக்கோட இருக்கன்னு அர்த்தம். ஓகேவா? பண். பண்ணா இசை. 3 சுழியின் வந்தால் பண்ண இசை. கனகச்சுனை பொன்வண்ண நீர்நிலை. கனகச்சுனைனா என்னது? சுனைனா தெரியும், நீர்நிலை மேலேருந்து தண்ணி ஊற்றி ஓடும் இல்லையா, அதை வந்து நீர்நிலைன்னு சொல்லுவோம். கனக சுனைனா பொன் வண்ணத்தில் இருக்க அந்த நீர்நிலை. மத வேளங்கள். மத யானைகள். வேளங்கள்னா யானைகள். மத வேளங்கள்னா மத யானைகள். முரளும்னா முழங்கும். முரளும்னா முழங்கும். பழவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில். பழவைனா என்ன? முதிர்ந்த மூங்கில். அலர்ந்தவர் அப்படின்னா வறியவர். செராமை அப்படின்றது வெறுக்காமை. ஒருத்தவங்களை வந்து வெறுக்காமல் இருக்கிறதுக்கு பேர் தான் இந்த செராமை. நோன்றல் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல். நோன்றல்னா என்ன? பொறுத்தல். போற்றார் அப்படின்னா பகைவர். பகைவரை வந்து நம்ம போற்றுவோமா? இல்லை இல்லையா. போற்றார்னா பகைவர், ஆப்போசிட்டாக சொல்கிற மாதிரி இருக்குது. போற்றார்னா என்ன? பகைவர். கிளை அப்படின்றது நம்ம சுற்றம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது பேர் கிளை. கிளைகள்னா உறவினர். ஓகேவா? பேதையார் அறிவற்றவர். பேதையார்னா யார்? அறிவில்லாதவங்க தான் இந்த பேதையார். மறாமை. மறாமைனா மறவாமை. பொறை அப்படின்னா பொறுமை. பொறைனா பொறுமை. மறாமைனா மறவாமை. செராமைனா வெறுக்காமை. மறாமைனா மறவாமை. வாரினா வருவாய். எஞ்சாமை. முட்டாதுன்னா தட்டுப்பாடின்றி. முட்டாதுன்னா என்ன? தட்டுப்பாடே இல்லாமல் செய்கிறது. ஒட்டாதுன்னா வாட்டமின்றி. ஒரு விஷயம் வந்து ஒட்டாது அப்படின்னா நமக்கு வாட்டமின்றி அப்படின்னு அர்த்தம். வைகுக தங்குக. வைகுகன்னா என்ன? தங்குக. ஓதை அப்படின்றது ஓசை. வெறியி அஞ்சி. வெறியி நான் என்ன? அஞ்சி நடுங்கிறதுக்கு பேர் தான் வெறியி. யானர் புது வருவாய். யானர்னா என்ன? புது வருவாய். ஓகேவா? மரளி காளன். கரினா யானை. ஓகேவா? வேலம்னாலும் யானை தானே பார்த்தோம், கரினாலும் யானை தான். தூருன்னா புதர். தூருன்னா என்ன? புதர். அறுவர் தமிழர். அறுவர் யார்? தமிழர். உடன்றன சினந்து எழுந்தன. உடன்றன என்ன? சினந்து எழுந்தன. வழிவர் அப்படின்னா நழுவி ஓடுவர்னு அர்த்தம். வழிகிறவங்களாம் எப்படி இருப்பாங்களா? நழுவி ஓடி போயிடுவாங்க. அதை வந்து வழியர்னா நழுவி ஓடுவர். பிளம் மலைக்குகை. மலைக்குகையோட பேர் என்ன? பிளம். மண்டுதல் நெருங்குதல். இறைஞ்சினர் வணங்கினர். முளை அப்படின்றது மலைக்குகை. முளைனா என்ன? மலைக்குகை. சீவன் அப்படின்னா உயிர். ஜீவன்னு சொல்லுவோம் இல்லையா, உயிர். சீவன்னா என்ன? உயிர். சத்தியம்னா தெரியும், உண்மை. ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி. வையம்னா உலகம். சபதம்னா சூளுரை. சபதம் அப்படின்னா சூளுரை. சூளுரைனா தெரியும் இல்லையா. மோகித்து அப்படின்னா விரும்பின்னு அர்த்தம். நமன்னா யமன். சித்தம் அப்படின்னா உள்ளம். நம்பர்னா அடியார். நானாமேனா கூசாமல். உய்மீன் அப்படின்றது ஈடேறுங்கள். ஈயில் வழங்கினால். படமாட கோயில். படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில். ஓகேவா? இந்த மாதிரி. நமன் அப்படின்னா எம்மன். சித்தம் அப்படின்னா உள்ளம். என் சித்தப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா புலவர்கள்லாம். சித்தம்னா என்ன? உள்ளம். நம்பர் அப்படின்னா அடியார். அடியார்களை எப்படி சொல்லுவாங்க? நம்பர். ஓகேவா? நாணாமின்னா கூசாமல். நாணம் இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு குச்சமே இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். உய்மீன் அப்படின்னா ஈடேறுங்கள். ஈயில்னா வழங்கினாள். படமாட கோயில் அப்படின்னா படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில்.
பஹராய் அப்படின்னா தருவாய்ன்னு அர்த்தம். பஹராயின்னு வந்திருக்குன்னு தரமாட்டாங்கன்னு நினச்சிடாதீங்க. பஹராயின்னா தருவாய். பராபரம் அப்படின்னா மேலான பொருளே. தாய்மானவர் எப்போ பார்த்தாலும் சொல்லுவார் இல்லையா, பராபரமே அப்படின்னா மேலான பொருளே. ஆனந்த வெள்ளம் அப்படின்னா இன்பப் பெருக்கு. நம்ம ரொம்ப ஆனந்த வெள்ளத்தில் இருந்தால் இன்பப் பெருக்கோடு இருக்கும்னு அர்த்தம். அறுத்தவருக்கு அப்படின்னா நீக்கியவருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அறுத்தவருக்குன்னா நீக்கியவருக்குன்னு அர்த்தம். 8th ஸ்டாண்டர்டில் இருக்க சொல்லும் பொருளும் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.